ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். ஒரு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். தங்கம் விலை கூட்டிகிட்டேன்னு கவலையப்படாதீங்க. ஒரு குழந்த பிறக்குது, பேர் வைக்கிறோம், அதுக்கு நகை போடுறோம். எவ்வளோ நகை போடுறோமோ உங்கள் கையில் காசு இருக்குது, அந்த காசு பேங்கில் போட்டு அந்த புக்கு, அந்த பாஸ்புக்கு அந்த குழந்தைகிட்ட, குழந்தை பெற்றோர்கிட்ட கொடுக்கும். அப்புறம் ஒரு வயசு பிறந்த நாள், வயசுக்கு வந்ததுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, அப்புறம் வளைகாப்பு, இதுதான் நம்ம செலவு பண்ணுறோம். இதுக்கெல்லாம் அதுக்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதை பேங்கில் போட்டு அந்த பாஸ்போர்ட் அவங்க கையில், புக்கு அவங்க கையில் கொடுக்கணும். அப்போ அது அவங்களுக்கும் போய் சேர்ந்துச்சு, நம்ம கொடுக்க வேண்டியதும் கொடுத்தாச்சு. ஒரு தங்கம் அப்படியே பியூர் தங்கம் கீழே போட்டு ஒரு சுத்தியில் உடைச்சா தூளாகும். அப்போ அதில் 10% 5% செம்போ பித்தளையோ சேர்த்தா தான் அந்த தங்கம் நம்மளுக்கு உருவமாக கம்பலோ செய்யணும் பண்ண முடியும். அது அப்புறம் நம்ம கஷ்டம் விற்கலான்னு போய் பார்த்தா அவங்க அதை சேதாரம் கழிப்பாங்க. அப்புறம் பனிக்கூலி போடுவாங்க. இது செய்யும்போது இது தெரிச்சு போகுது பாரு, தூடம். மிஷினில் செய்தாலும் கையில் செய்தாலும் இதில் கழிவுகள் அப்படி தெரிச்சு போகிறது, அது சேதாரத்தில் சேர்த்துக்கும். அப்புறம் இதுக்கு டிஎஸ்பி வரி ஒன்று போடும். அப்புறம் சேதாரம், பனிக்கூலி, டிஎஸ்பி வரி, அப்புறம் மெயின்டெயின் சார்ஜ். அவங்க கடை வச்சுக்கிறாங்கோ, அதில் வேலைக்கு ஆளை வச்சுக்கிறாங்கோ, அப்புறம் கரண்ட்டு பில்லு, அவங்கள்ட்ட மெயின்டெயின் சார்ஜ். இதெல்லாம் நம்ம ஒரு கால் சவரம் வாங்கினா அதில் அவங்க நம்மளுக்கு ரேகப்படுத்தி தருவாங்க. விற்கும்போது இதெல்லாம் எதுவும் கிடைக்காது. சேதாரம்னு சொல்லி அந்த அந்த பித்தளையோ வெள்ளி செம்போ சேர்த்த கழிவு வைக்கிறோம். அப்புறம் சேதாரம்னு சொல்லி கழித்து தான் எடுப்போம். அப்போ நீங்கள் 1,00,000 ரூபாய் இந்த பொண்ணு பிறந்ததுக்கு கொடுக்குறேன்னு ஒரு நகை வாங்கி கொடுத்தா அது கழிவெல்லாம் போக பின்ன என்ன ஆகும்? அந்த 1,00,000 அப்படியே பேங்கில் போட்டு கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு சிறு வட்டி கிடைக்கும். ஜூவலரிக்கு போகாதீங்க. எவ்வளோ தங்கத்தோட கண்ணு பறிக்கிற பொருள்கள் இப்போ விற்கிது. மேட்சாக மணிகள், ஜொலிக்கிற வைரத்தோட, வைரம் கூட அப்பாறப்ப அந்த அளவுக்கு ஜொலிக்கிற வைரமோ முத்துக்களோ தங்கம் மாதிரியோ வாங்கி அந்த நேரத்தை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது நிஜம்தானே? காசு நஷ்டப்படாது இல்லை? யோசனை பண்ணி பாருங்கள்.